அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் தன்னை வணங்குவதற்காக ஆக்கியிருக்கின்ற இபாதத் தான் தொழுகை. இந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை வேறு எந்த ஒரு இபாதத்தும் பெற முடியாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அமாலி அஃதல், அமல்களிலேயே சிறந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவதாகும் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, இவ்வுலகத்திலேயே நாம் தொழக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தொழுகைகளை அதற்குரிய நேரத்திலேயே தொழுகிறோமா இல்லையா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீனும் கூட தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களிற்கு கட்டாயமாக்கப்பட்டது என்று கூறினான். எமக்கு ஏதோ ஒரு வேலை வந்து விட்டால் அல்லது எங்கோ வெளியே சென்று விட்டால் தொழுகைக்கான நேரம் வரும்போது நாம் அப்போ தொழாமல் சிறிது நேரம் கழித்து தொழக்கூடியவராக இருக்கிறோம். அது சரியான முறை கிடையாது. மாறாக நமக்கு எந்த ஒரு வேலை இருந்தாலும் எங்கு சென்றாலும் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் அந்த நேரத்திலே சரியான முறையில் தொழ வேண்டும். எனவே அன்பானவர்களே, இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொழுகைக்கான நேரம் வந்தால் அதற்குரிய நேரத்திலே தொழக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.